அடுத்து இந்த விபூதி. விபூதி எப்படி வாங்கிக்கணும், எப்படி பூசிக்கணும்? வி என்றால் தலை சிறந்த கிடைத்தற்கரிய என்று பொருள், பூதி என்றால் செல்வம் என்று பொருள். ஆக அந்த விபூதியை விரல்களிலோ பேப்பரிலோ ஒரு கையாலேயோ வாங்கக்கூடாது. எப்படி வாங்கணும் அப்படின்னா, இடது கையை கீழே வைத்து வலது உள்ளங்கையிலே தான் விபூதி வாங்க வேண்டும். அப்படி வாங்கின விபூதியை இடது கைக்கு மாற்றக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், வாங்கின அடுத்த நிமிஷமே இடது கைக்கு மாற்றிடலாம். இந்த கைக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால அப்ப எப்படி பூசிக்கிறது? வாங்கி பேப்பர்ல வச்சுக்கலாம். ஆனால் பேப்பர்ல வாங்கக்கூடாது. ரொம்ப ஆச்சாரமா சொல்ல போனோம்னா, பெண்கள் முந்தான தரப்புலையும் ஆண்கள் வேஷ்டி தரப்புலையும் தான் விபூதி வாங்கணும். சரி, அப்ப உள்ளங்கையில வாங்கியாச்சு. இந்த விபூதி எப்படி அழகா பூசிக்கிறது? இந்த வலது உள்ளங்கையில் இருக்கின்ற விபூதியை இடது கையை கீழே வைத்துக் கொண்டு இந்த 3 விரல்களுக்கு கொண்டு வந்து அண்ணாந்து பார்த்து தான் விபூதி அணிந்து கொள்ள வேண்டும். தலையை குனிந்து கொண்டு விபூதி அணிந்து கொள்ளக்கூடாது. விபூதி கீழே சிந்தப்படாது. அண்ணாந்து பார்த்து அணிந்து கொண்டால் நம்முடைய உடம்பிலே தான் இந்த விபூதி விழுணும். விபூதி கீழே சிந்தினா என்னவா பிறப்பாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக எந்த சுவாமியினுடைய விபூதி வாங்குறீங்களோ அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி சிவசிவா, முருகா, கணபதியே, கருப்பையா, எந்த சுவாமியினுடைய விபூதியோ அதை நினைத்து வாங்கிக் கொள்ள வேண்டும், நினைத்து அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான். ரெண்டாவது, கோயிலில் கொடுக்குற விபூதியை இப்படி லேசா வச்சுட்டு அந்த தூண்ல வச்சுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா தூண்லாம் அதுக்காக கட்டல கோயில்ல. இந்த கோயிலுடைய தூய்மையும் கெடுத்து நமக்கு கிடைச்ச பிரசாதத்தை நீயே வச்சுக்கணும் குடிச்சிட்டு வந்துடணும். விபூதி என்பது சுவாமியுடைய பிரசாதம். அதை மடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆக இதெல்லாம் நாம கடைபிடிக்க மறந்தவை, கடைபிடிக்க வேண்டியவை. இவைகளையெல்லாம் கடைபிடிச்சா இன்னும் எல்லோருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக பிறந்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று எல்லோரும் மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் தேக ஆரோக்கியத்தோடும் தொழில் வளர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஐயா அவர்களுக்கு நன்றி.